ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இந்த டிஷ் நம்ம என்னைக்காவது பண்ணிடலாம்டி. ஹஸ்பண்ட் சார், இந்தாங்க காஃபி. நானே காஃபி கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே கொண்டு வந்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ் மாரி. இந்தாங்க எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் அண்ணி. உங்களுக்கு காஃபி டீ ஏதாவது வேணுமா? வேண்டாம் மாரி. சரி. அத்தை, உங்களுக்கு? எனக்கு எதுவும் வேணாம், வேணும்னா கேக்குறேன். உங்களுக்கு? எனக்கு எதுவும் வேண்டாம் மாரி. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு வேண்டாம். உனக்கு? வேண்டாம். எனக்கு டபுள் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி வேணும். சரி, இதோ எடுத்துட்டு வரேன். மாமா வாங்க வாங்க குருஜி. நற்பவி உண்டாகட்டும். வந்துட்டான். யார் சுஜாதா? அண்ணி, குருஜி வந்திருக்காரு. வணக்கம். வாங்க குருஜி. நற்பவி உண்டாகட்டும். குருஜி குருஜி வாங்க. குருஜி உட்காருங்க. வாங்க வாங்க குருஜி. ஒரு நிமிஷம் உட்காருங்க. வணக்கம் குருஜி. நலம் உண்டாகட்டும். நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன் குருஜி. காஃபி டீ ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஒன்னும் வேண்டாம்மா. சரி. சிஸ்டர், என்ன சிஸ்டர் குருஜி திடீர்னு வந்திருக்கிறாரு? இவர் வந்தாலே நமக்கு சாதகமா எதுவுமே நடக்காதே. நானும் அததான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன குருஜி திடீர்னு வந்திருக்கீங்க? நான் தான் வர சொன்னேன். வணக்கம் குருஜி. நல்லா இருப்பா. நல்லா இருக்கீங்களா? உட்காருப்பா. என்னங்க, எதுக்காக திடீர்னு குருஜியை வர சொல்லிருக்கீங்க? எல்லாம் காரணமா தான். குருஜி, மாரி சூர்யா ஜாதகத்தை பார்க்கணும். அதோட ஸ்ரீஜா தினேஷ்க்கு கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா, அது சம்பந்தமா பேசணும். இந்தாங்க குருஜி, மாரி சூர்யாவோட ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுங்க. என்ன மாமா முடிவெடுக்க போறீங்க? என்ன மாமா அமைதியா இருக்கீங்க? ஓ, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? பதில் சொல்லுங்க மாமா. மாரிய விட்டுட்டு நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் மாரிக்கும் எனக்கும் நடந்தது கல்யாணமே இல்ல. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்ததுதான் மாமா. யுஎஸ்ல இருந்த உங்களுக்கு வேணா நடந்தது கல்யாணம் இல்லாம இருக்கலாம். ஆனா மாரியால இந்த மண்ணுல பிறந்த எந்த பொண்ணாலையும் அப்படி நினைக்க முடியாது மாமா. உங்களுக்காக, இந்த குடும்பத்துக்காக மாரி எவ்வளவு தியாகம் பண்ணிருக்க மாமா. மாரி செத்து பிழைச்சு வந்திருக்க மாமா. யாருமே பண்ணாத விஷயத்த மாரி உங்களுக்காக செஞ்சிட்டு இருக்க மாமா. இன்னொரு கல்யாணம்ங்கிற முடிவு மாரிக்கு நீங்க அவளுக்கு செய்யற துரோகம் மாமா.
மாரி கழுத்துல நீங்க போட்டு முடிச்சு வெறும் தாலி இல்ல மாமா, அது மாரியோட வாழ்க்கைக்கு போட்ட வேலி. அது கட்டின நீங்க வேணா ஈஸியா கழட்ட நினைக்கலாம், இல்ல இன்னொரு கல்யாணம் கூட பண்ண நினைக்கலாம். ஆனா மாறி இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க மாமா. மாமா, நீங்க மாரியோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. நீ மாரிக்காக மாரியோட இடத்துல இருந்து யோசிக்கிற, கொஞ்சம் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, மாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அடுத்து உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கேட்காம தேடி போய் உதவி பண்ற கேரக்டர். மாரிய சந்திச்ச நாள்ல இருந்து நான் அவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். மாரி, மாமா, நீங்க இன்னும் தூங்கலையா? எனக்கு எப்படிமா தூக்கம் வரும்? காலையில சூர்யா சொல்ல போற முடிவுல தான் என் தூக்கம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் அடங்கியிருக்குமா. உன்னை இந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வர நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நீ சூர்யாவுக்கு மனைவி ஆகணும், இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகணுங்கிறது என்னோட ஆசை மட்டும் இல்லம்மா, தேவியோட விருப்பமும் அதுதான். குருஜி சொன்னதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சூர்யாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு தாரா தயாராயிட்டா. என்னோட கட்டாயத்தின் பேர்ல சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டின மாதிரி தாராவோட கட்டாயத்துல இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டவும் வாய்ப்பு இருக்குமா. அப்படி ஒரு விஷயம் நடந்தா எக்காரணத்தை கொண்டும் சூர்யாவோட கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கவே கூடாது. உன்னோட சம்மதம் இல்லாம அவன் 2வது கல்யாணம் பண்ண முடியாது மாதிரி. உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சோதனையில கண்டிப்பா நீ ஜெயிப்பேன்னு குருஜி சொல்லிருக்காருமா. இதுவரைக்கும் எப்படியோ தெரியல, ஆனா இனிமே உன்னோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. அதனால நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும் மாறி. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த சோதனையான கட்டத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. நான் என்ன முடிவு எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தான் எனக்கு வழி காட்டணும், நல்ல முடிவா சொல்லணும். யா, சொல்லுங்கம்மா. நீதான் சொல்லணும் சூர்யா. சிஸ்டர், மாப்பிள்ள சூர்யா மறந்துட்டாரு போல. நான் வேணா அவருக்கு என்ன சொல்லணும்னு ஞாபகப்படுத்தட்டுமா? தாரா, முதல்ல சாப்பிட்டு வந்துட்டு எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஆமா தாரா, சூர்யாவுக்கு யாரும் எதையும் ஞாபகப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. அவனுக்கு எல்லாம் நல்லது கெட்டதும் தெரியும். முதல்ல சாப்பிடுவோம், அப்புறமா பேசிக்கலாம். அப்புறமா பேசுறதுக்கு தள்ளி போடுற விஷயம் கிடையாது இது. குருஜியே சொல்லிருக்காரு. காரணம் இல்லாம குருஜி ஒரு விஷயத்த சொல்லுவாரா? குருஜி சொன்னாருங்கிறதுக்காக இப்படி அவசரப்படணுமா? கொஞ்சம் பொறுமையா இருந்தாரா? ஆமா தாரா,
எடுத்தோம் கவுத்தரும் முடிவு பண்ற விஷயம் இல்லை இது. என்னமோ நானே எல்லா முடிவும் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. குருஜி சொன்னதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பண்ணி வச்ச கல்யாணத்தினாலதான் என் மகன் சூர்யா இப்ப சந்தோஷமா இல்ல. என் மகன் சூர்யாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சூர்யா, நீ என்ன முடிவெடுத்திருக்க அத மட்டும் சொல்லு. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு சூர்யா. ஹஸ்பண்ட் சாரோட முடிவு என்னன்னு நான் சொல்றேன். மாறி, இது அத்தைக்கும் மாமாக்கும் உள்ள பிரச்சனை. நீ எதுக்கு தேவையில்லாம நடுவுல வர? இது அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, முக்கியமா நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். சூப்பர் மாதிரி. தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாது ஸ்ரீஜா. அதனால நீ கொஞ்சம் மாறி, நீ என்ன சொல்ல போறேன்னு எங்களுக்கு தெரியும். இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்ல போற? இல்ல, நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்க இன்னொரு பொண்ணை பார்த்து தாராளமா ஹஸ்பண்ட் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நான் அதுக்கு குறுக்க நிக்க மாட்டேன். அரவிந்த், மாறி மாறி மாறி, இத நீ சொன்னா மட்டும் போதாது, மாப்பிள்ள சூர்யாவும் சொல்லணும். நான் ஹஸ்பண்ட் சார் கிட்ட பேசிட்டேன், அவரும் ஒத்துக்கிட்டாரு. எனக்கும் இதுல சம்மதம் தான். என்ன சூர்யா, மாரிதான் பேசிட்டே இருக்கா, நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்க? அதான் மாரியே சொல்லிட்டான்ல, இனி நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. சூர்யா, நம்ம நினைச்ச மாதிரியே முடிஞ்சிச்சு. அண்ணே, சுஜாதா. மாறி, நீ உண்மையை சொல்லு. நீ முழு மனசோட தான் அதை சொன்னியா? நான் ஏன் போய் பேசணும்? நான் முழு மனசோட தான் சொன்னேன். எனக்கு ஹஸ்பண்ட் சாரோட சந்தோஷம் தான் முக்கியம். அவருக்கு என்ன தோணுதோ அதையே செய்யட்டும். எனக்கும் அவருக்கும் விதிப்படி கல்யாணம் நடந்துருச்சு. அவரு கூட இருந்து அவருக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கணும். அவர் எப்பவும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுவே போதும். ஆமா விக்ரம், பால்ல விஷம் கலந்தது யாருன்னு கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்கல்ல, அது யாரு? ஐயோ, சும்மா இல்லாம மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சுட்டானே. அது சும்மா ஒரு பில்டப்காக சொன்னேன்.
அப்பாடா. ஓ, நீ என்ன சொல்ற விக்ரம்? அங்கிள், நான் டெல்லியில இருந்தாலும் ஆசினி போன்ல பேசும்போது அப்பப்ப வீட்டுல நடக்கிறதெல்லாம் என்கிட்ட போன்ல சொல்லுவா. அப்படி சொல்லும் போது ஒரு தடவை அந்த பால்ல விஷம் மாற்றே சொல்லியிருந்தா. அதை வச்சுதான் அடிச்சு விட்டேன். ஆ, ஆனா சங்கரபாண்டி சித்தப்பா ரொம்ப பயந்துட்டாப்ல. நான் இயற்கையிலேயே பயந்த சுபாகம் உள்ளவன். சும்மா ஜோக். அண்ணா சரி வா ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். இருமா, ஷூவை கழட்டிட்டு வந்துடுறேன். அட வா நான் ரூம்ல போய் கழட்டிக்கலாம். போங்க போங்க. ஓகே. வா போலாம். யா போலாம். வாங்க நீ பாத்து வாங்க. போம்மா. வயிறெல்லாம் கொஞ்ச நேரத்துல கலங்கிருச்சு. சொல்லு ஆசினி, எதுக்காக என்ன அவசரமா போன் பண்ணி வர சொன்ன? அண்ணா மாறி விஷயமா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன சொல்ற ஆசினி? மாறி விஷயமா என்கிட்ட என்ன பேசணும்? 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் அம்மாவா இருக்கேன்னா அதுக்கு காரணம் மாரியோட வாக்குதான்னா. மாரியே கூட பொறுக்காத தங்கச்சி மாதிரி இந்த வீட்டோட மூத்த மருமக மாறிதான். ஆனா அவளுக்கு அதுக்கான அங்கீகாரம் இந்த வீட்ல இன்னும் முழுசா கிடைக்கலனா. அவ்வளவு சூரிய மாமா கூட மாறி இன்னும் மனைவியே ஏத்துக்கலனா. உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது ஆசினி. அதுக்கு நான் என்ன செய்யறது? மாறி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஏதோ சதி நடக்குதுனா. என்ன சொல்ற ஆசினி? பால்ல விஷம் கலந்திருக்காங்கன்னு சொன்னல. ஆமா, அது இந்த விஷ பாட்டில் தான். அதுக்கு அத்தை மாரியதான் கார்னர் பண்ணாங்க. அதுக்குள்ள மாரிக்கு ஏற்பட்ட விபத்துல எல்லாருமே இந்த விஷ பாட்டில மறந்துட்டாங்க. அந்த சதிகாரங்களை கண்டுபிடிக்க இப்போதைக்கு இந்த ஒண்ணு மட்டும் தான் எவிடன்ஸா இருக்கு. இந்த விஷத்தை யாரு கலந்ததுன்னு நீ தானே கண்டுபிடிக்கணும். சரிம்மா, நீ கவலைப்படாத. நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன். அண்ணா வாமா. ஜூஸ் எடுத்துக்கங்க. இல்லம்மா, இப்பதான் நான் வரும்போது காஃபி சாப்பிட்டேன். சரி ஓகே, உனக்கு வேணும்னா நான் குடிக்கிறேன். குடிமா. மாரி, ஆசினி எல்லாத்தையும் சொன்னாமா. எனக்கு நீ வேற ஆசினி. அவ்ளோ பயம் இருக்கிறவன் எதுக்காக திருட்டுத்தனமா சவரை எகிரி குதிச்சு உள்ள வந்த? முதல்ல போய் இங்க இருந்து. போறேன். அதுக்கு முன்னாடி நான் காமிக்க போற வீடியோவை நீ கொஞ்சம் பாரு. இந்த படத்தை நீ இப்ப பாக்குறியா? நம்ம காலேஜ் டூர் போயிருந்தப்போ நீ பாத்ரூம்ல குளிக்கும் போது திருட்டுத்தனமா கேமரா பிக்ஸ் பண்ணி எடுத்தது. எப்படி இருக்கு வீடியோ? இப்ப நீ உன் அண்ணங்கிட்ட போய் நான் இங்க வந்ததையோ இல்ல நீ பார்த்த அந்த வீடியோ பத்தி போலீஸ்லயோ சொன்னு வெயி. இப்ப நீ மட்டும் பார்த்த உன்னோட குளியல் வீடியோவை நெட்ல போட்டு இந்த உலகமே பாக்குற மாதிரி செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் தேவி குரூப்போட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் காத்துல பறந்துரும். ப்ளீஸ் சதீஷ், அப்படியெல்லாம் பண்ணிடாத. நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். யாருக்குமே தெரியாம இந்த வீடியோ எடுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ சாதாரணமா டெலீட் பண்ண சொல்ற? ப்ளீஸ் சதீஷ், நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அத டெலீட் பண்ணிடுடா ப்ளீஸ். ஓகே, நான் பண்றேன். ஆனா எனக்கு 10 லட்ச ரூபாய் பணம் வேணும். நீ 10 லட்ச ரூபாய் கொடுத்தா இந்த வீடியோவை நான் டெலீட் பண்றேன். எப்படி வசதி? 10 லட்ச ரூபாய்க்கு நான் எங்க போவேன் சதீஷ்? கோடி கோடியா இருக்கிற உங்க வீட்டுல 10 லட்ச ரூபாய்க்கு பஞ்சம். வீட்டுல இருந்து வாங்கி கொடு, இல்ல எங்கேயாவது திருடி கொடு.
நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. எனக்கு 10 லட்ச ரூபாய் பணம் வேணும். பணம் கொடுத்தா இந்த வீடியோவை டெலீட் பண்ணுவேன், இல்ல நெட்ல ரிலீஸ் பண்ணிடுவேன். நான் என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. என்னாச்சு பிரியா? நகையை எடுக்கலையா? எடுத்த அண்ணே. எடுத்தியா? அப்ப நகையை எங்க வச்சிருக்க? மாரி அண்ணி கிட்ட கொடுத்துட்டேன். மாரி கிட்ட கொடுத்தாளா? என்ன சொல்றா? மாரி கிட்ட கொடுத்தியா? என்ன சொல்ற? மாரி கிட்ட எதுக்காகமா கொடுத்த? நகையை எடுத்துட்டு வரும்போது மாரி அண்ணி பாத்துட்டாங்க. நடந்தத மாரி அண்ணி கிட்ட சொன்னேன். பணத்தை அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. 10 லட்சம் அவ எப்படிமா ஏற்பாடு பண்ணுவா? அவ நகை போயிடக்கூடாதுன்னு உன்கிட்ட பொய் சொல்லிருக்கா. வீட்ல இருக்கிறவங்க கிட்ட உன்னை மாட்டி விட பாக்குறா. இல்ல அண்ணி, மாரி அண்ணி அப்படிப்பட்டவங்க இல்ல. வீட்ல யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை கண்டிப்பா செய்வாங்க. அண்ணி அண்ணி, இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க. எல்லாம் மாரி அண்ணி பாத்துப்பாங்க. சொல்லுங்க. ஆமா, யா கரெக்ட். சி, நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும், புரியுதா? ஓகே, I'll call you back later. Yeah. ஹஸ்பண்ட் சார். என்ன மாதிரி? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? ஆமா ஹஸ்பண்ட் சார். பேசணும்னு வந்துட்டு அப்புறம் எதுக்காக தயங்கி நிக்கிற? இல்ல, நீங்க போன் பேசிட்டு இருந்தீங்க, அதான். சரி, என்ன விஷயம் சொல்லு. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்க கூடாது. எதுவுமே கேட்கவே இல்லையே. அன்னைக்கு சொன்னீங்கல்ல, நான் என்ன வேணும்னு கேட்டாலும் செய்யறேன்னு. ஆமா, இப்போ உனக்கு என்ன வேணும் கேளு. அது வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் ஹஸ்பண்ட் சார். அவ்வளவுதானே? இதுக்கு இவ்வளவு தயக்கமா? ஆமா, இது வரைக்கும் நீ பணம் கேட்டதே இல்ல, ஆச்சரியமா இருக்கு. சரி, எவ்வளவு வேணும்? அது வந்து எனக்கு 10 லட்சம் வேணும் சார். நீ ஏதோ சொந்த செலவுக்கு பணம் கேப்பன்னு பார்த்தா நீ 10 லட்சம் பணம் கேக்குற. ஆமா, 10 லட்சம்னா உனக்கு எவ்வளவுன்னு தெரியுமா? தெரியாது ஹஸ்பண்ட் சார். அப்புறம் எதுக்கு உனக்கு அவ்வளவு பணம்? பதில் சொல்லு மாதிரி. 10 லட்சத்துக்கு உனக்கு என்ன செலவு? ஏன், எதுக்கு, என்ன செலவுலாம் கேட்காதீங்க ஹஸ்பண்ட் சார். எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க. ஊர்ல அம்மாவுக்கு தாத்தாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஊருக்கு பணம் அனுப்பணுமா? அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஊருக்கு எல்லாம் பணம் அனுப்ப தேவையில்ல. எனக்கு தான் பணம் தேவைப்படுது. இப்ப எனக்கு 10 லட்சம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? சரி சரி, கோவப்படாத, தரேன். அக்கவுண்ட் செக்ஷனுக்கு கனெக்ட் பண்ணுங்க. எனக்கு அர்ஜென்ட்டா 10 லட்சம் பணம் வேணும். கேஷ் எடுத்துக்கிட்டு உடனே வீட்டுக்கு வாங்க. ஓகே சார். சரி. மாதிரி பணம் வந்துடும். இப்போவாது சொல்லு, இதுக்கு 10 லட்சம்? என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க ஹஸ்பண்ட் சார். தயவு செஞ்சு காரணம் எல்லாம் கேட்காதீங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு உனக்கு என்ன செலவுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட எதுக்காக உண்மையை மறைக்கிறேன்னு புரியல. நீ நடந்துக்கிற விதம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு மாதிரி. எனிவே, சூர்யா, சூர்யா, சூர்யா. ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வரமா? அம்மா, சொல்லுங்கம்மா. என்னம்மா அவசரமா கூப்பிட்டீங்க? சூர்யா, மாரி உங்ககிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினால?
ஆமாமா. என்ன தெரியலடா. ஆமா, எதுக்காக சூர்யா கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கின? $10 லட்சம் ரூபாய்க்கு அப்படி என்ன செலவு உனக்கு? அன்னைக்கு என்னமோ பெருசா சொன்னீங்க எல்லாரும், இவ எதையுமே எதிர்பார்க்காம இங்க வந்திருக்கான்னு. இப்ப உங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சா? இவ பணத்துக்காக சொத்துக்காக தான் இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கான்னு. என்ன நடக்குது மாறி? எனக்கு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏமா, உனக்கு பணம் தேவைன்னா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல? அது அப்படி 10 லட்சத்துக்கு என்னமா செலவு இருக்கு? சிஸ்டர் கேட்டாங்க, வாயை திறக்கல. இப்ப மாம்ஸ் கேக்குறாருல. ஆமா, உனக்கு எதுக்காக 10 லட்சம் ரூபாய் பணம்? பதில சொல்லு. அது வந்து எனக்கு தேவைப்பட்டதுன்னு வாங்கினேன். தேவைப்பட்டுச்சா? உனக்கு என்ன தேவை? ஊர்ல உங்க அம்மாவும் தாத்தாவும் கடன்ல கஷ்டத்துல இருக்காங்களா என்ன? சிஸ்டர், அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? ஊர்ல சொந்த வீடு இருக்குது. 2 பொண்ணுகளுக்கும் ₹1 கூட செலவு இல்லாம கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிட்டானுவ. தினம் வருமானத்துக்கு தாத்தா கோயில்ல மணி ஆட்டுறாரு. தட்டுல விழற காணிக்க இருக்குது. அமௌண்ட் தான் எக்கச்சக்கமா இருக்குமே. அப்புறம் எதுக்காக உனக்கு 10 லட்சம் பணம்? பதில் சொல்லு. மாறி, பிரியா, அழாத. ஆஹா, மாட்னடி மவள. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். போரூர் பாஸ்கர் நகர் பக்கத்துல இருக்க ஒரு குடோன்ல கொலை நடந்திருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அழாத பிரியா. பிரியா, நீ இங்க இருக்க வேண்டாம். நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி போ. இந்த விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்லிராத. இல்ல அண்ணி, நான் போகல. என்னால தானே எவ்வளவோ. நான் இங்க இருக்கேன். பிரியா, நான் சொல்றத கேளு. முதல்ல இங்க இருந்து போ. அண்ணி, நான் எங்க போக மாட்டேன். பயப்படாத பிரியா. என்ன பத்தி நீ கவலைப்படாத. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இங்க இருக்கவே கூடாது பிரியா. நீ வீட்டுக்கு போ. போ பிரியா, போ. சொன்னா கேளு. முதல்ல வீட்டுக்கு போ. நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன். சொல்றேன்ல, போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.